இதுக்கு வந்து அக்குபஞ்சர் கண்டிப்பா உதவி புரியும். அதோட சேர்த்து உணவும் எடுத்துக்கும்போது நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதிகமா ஸ்பெர்ம் இருக்கிறதுனால மட்டுமே வந்து குழந்தை பெத்துக்க முடியாது. அது குவாலிட்டி வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு நல்ல குவாலிட்டி கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுக்கு நம்ம சில உணவுகள் கண்டிப்பா சாப்பிட முடியும். இப்போ ஒரு முட்டையில இருக்கிற எனர்ஜிய வந்து எதனாலயும் கொடுக்க முடியாது. அந்த முட்டை சாப்பிட்டா மட்டும் தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். அதனால நான் சொல்ற சில உணவுகள நீங்க எடுத்துக்கணும். இதே மாரி முருங்கை பூ இருக்கு பார்த்தீங்களா? அதுல இன்னும் அதிகமா இருக்கு. முருங்கை பூ எப்படி எடுக்கணும் அப்படின்னா, காஞ்சது இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் சரி, இல்ல ஃப்ரெஷ் கிடைக்கலன்னா, காஞ்ச பூ கூட கிடைக்குது முருங்கை பூ. அத வந்துட்டு 1 டம்ளர் பால்ல வந்து ஒரு 5, 6 போட்டுட்டு நீங்க வந்து கொதிக்க விடுங்க. 1 டம்ளர் பால் வந்து 1/2 டம்ளர் ஆற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த 1/2 டம்ளர டெய்லி குடிங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டி ஆஃப் இது கிடைக்கும். அந்த உணவெல்லாம் நீங்க எடுத்துட்டு பிளஸ் அக்குபங்சரும் எடுக்கும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகப்படுத்த முடியும்.